நம்முடைய வாழ்க்கையில கூட இங்க உட்கார்ந்து வாழ்க்கையில கூட பயிருக்கு ஏத்த போல வாழ்க்கை வாழ்ந்துலப்பா தம்பி. தம்பி சில பேர் ஆசீர்வாதம் பேர் வச்சிருப்பான். தம்பி அவங்க தோணுனா நீங்க தோணுங்களாப்பா. சில பேர் ஆசீர்வாதம் பேர் வச்சிருப்பான். சில பேர் கோட்டி சொன்ன பேர் வச்சிருப்பான். சில பேருக்கு சாந்தி பேர் வச்சிருப்பாங்க. சில பேர் ஜபா வீரன் பேர் வச்சிருப்பாங்க. சத்தம் நல்லா வருது இப்போ உயரமா. சில பேர் கூடவே இருக்காங்க. என்ன சேர்த்தாப்பா? சில பேர் அன்புடு பேர் வச்சிருப்பாங்க. அப்பா தானே அன்பே இல்லனே. அப்பாவை போட்டு அவ்வளவு குஷி. சில பேர் சமாதான பேர் வச்சிருப்பாங்க. அது மூஞ்சில அந்த கையத்துக்கு வச்சிருக்காங்க. அது எடுத்துக்கு 6 மாசம் ஆகும். எதுக்குப்பா? ஒரே துக்கம். அது சந்தோஷத்துக்கு நீ பேசணும்ப்பா. சமாதானம் எப்ப பார்த்தா சண்டை போட்டுட்டே இருக்குப்பா. அது எனக்கு போற நீங்க சொல்லி சொல்லி பாட்டா பாடிட்டுமா? சாமுவேல் சாரே சாமுவேல் சாரே சாமுவேல் சாரே சராயில ஓரே சாமுவேல் சாரே சராயில ஓரே ஆபராம் மேரே கோலே ஓலையாரே ஆபராம் மேரே கோலே ஓலையாரே தேவகோபம் நீரு குடி பரசமாக பாரி நரக பாரி தேவகோபம் மனசமாக பாரி நரக பாரி ஐயோ 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 நரகே ஐயோ ஐயோ நரகே வாழ்க்கையில் சந்தோஷத்தை இழந்தாவா, நிம்மதியை இழந்தாவா, சமாதானத்தை இழந்தாவா, இதையெல்லாம் எங்களா கிடைக்கும் அப்படி யோசிச்சுட்டு இருந்தாப்பா. அப்படி யோசிக்கும் போதுதான் ஒருத்தரை பத்தி கேள்விப்படுறாப்புல. ஒருத்தரை பத்தி சொல்லுவதை கேட்கிறாப்புல. நீங்க நம்ம சொல்றதை கேளுங்க கொஞ்சம். சொல்றதை கொஞ்சம் கேளுங்க, நல்ல விஷயம் தாங்க. இப்படி அந்த சகையும் இந்த சந்தோஷம் எல்லாம் இந்த நிம்மதி எல்லாம் இந்த ஆசீர்வாதம் எல்லாம் எங்களா கிடைக்கும் பார்த்தோம். அப்போதான் ஒருத்தரை பத்தி கேள்விப்படுறாப்லப்பா. யார் அவரு? ஒரு சாமியை பத்தி கேள்விப்படுறாப்லப்பா. அண்ணே அந்த சாமி இந்தியாவிலே இல்லையே இப்போ. தம்பி அது இன்ட்ரோல பேசிட்டப்பா. தம்பி அந்த சாமி அவர் பெயர் இயேசு சாமிங்க. அவர் எப்படிப்பட்டவர் என்று அவரை பார்க்கும்படியாக வகைதான்ப்பா. எப்படிப்பட்டவர்? இவங்களும் ஒரு மாதிரி விசித்திரமா பாக்குறாங்க. நீங்களா என்ன திருட்டு பார்க்கும் போதே தெரியுது அவர் யாருன்னு கேக்குறீங்க. அதே டவுட் தான் சகிக்கும். யாரோ இயேசு எப்படிப்பட்டவரோ, யாரோ இயேசு எப்படிப்பட்டவரோ, அழகான தேவனோ இணையாலும் தேவனோ, அழகான தேவனோ இணையாலும் தேவனோ, யாரோ இயேசு எப்படிப்பட்டவரோ, யாரோ அழகான தேவனோ இணையாலும் தேவனோ, அழகான தேவனோ இணையாலும் தேவனோ, யாரோ இயேசு சாமி எரிகோவின் வழியாக பிரவேசம் தெரிந்தவன் கேள்விப்பட்டவன் அவரை பார்க்கும்படியாக ஓடி ஆடி தேடி ஓடி ஒரு காட்டத்தி மத்தவங்களை ஏறி வெயிட் பண்ணான்ப்பா. எதுக்கு அந்த காட்டத்தி மத்தவங்களை ஏறான்னு சொல்லி பார்க்கும் போது அவன் இருக்குது மிக ஹைட் கம்மி, உள்ள பையன். ஆண்டர் வராருன்னா தம்பி இன்னைக்கு சாதாரண ஒரு எம்எல்ஏ எம்பி ஒரு அமைச்சர்கள் வராங்கன்னு சொன்னா எப்படி கூட்டம் அலைமோது தம்பி. அண்ணா நீங்க வேற அன்னைக்கு ஒரு செல்ஃபி எடுக்கிறதுக்கு நான் போட்ட போட்டிருக்கேன் தம்பி. செல்ஃபி எடுக்க போய் செல்போன் போச்சுன்னா கம்பெனி தம்பி. இப்படியாக அந்த இயேசு கிறிஸ்துவ
அவரை பார்க்கும்படியாக போனா ஒரே ஜன கூட்டம். அகில உலக ரட்சகரே என்ன சும்மாவா? எரிக கூட்டமே அங்கதான் போட்டு சொல்லும் போது சொல்லணும்ப்பா தம்பி, இவனா ஆயிட்டு காமி அங்க இருந்து ஜன கூட்டம் ஆண்டவரை பார்க்கவே முடியலப்பா. குள்ளமான காண முடியுமோ கண்டிலே காட்டு போடுமோ, குள்ளமான மனிதனா காண முடியுமோ கண்டிலே காட்டு போடுமோ, கண்டே கண்டிருவாரோ 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 யாரோ எப்படிப்பட்டவரோ யாரோ எப்படிப்பட்டவரோ அழகான தேவனோ இணையாலும் தேவனோ அழகான தேவனோ இணையாலும் தேவனோ யாரோ. என்னப்பா என்ன சொல்றீங்க? என்ன சொல்றேன்? இந்த சகை ஒரு பணக்காரன் சொல்றீங்க. ஆமா. கவர்மெண்ட் உதவியில இருந்தான்றீங்க. ஆமா. அவனே அந்த காட்டத்தி மரத்துல ஏறி அந்த இயேசுவை பார்க்க ஆர்வமா இருந்தானா? ஆமா. அப்படி என்னதான் ஸ்பெஷல் அந்த இயேசு கிட்ட இருந்தது? அந்த இயேசு சாமி என்ன ஸ்பெஷல் கேக்குற? ஆமா. அவர் எப்ப எப்படி கேக்குற? ஆமா. சொல்றேன் கேளு. சொல்லுங்க. சாமி நம்ம சாமி அவதாரே இயேசு சாமி நாம வாழும் இந்த பூமிக்கெல்லாம் பெரிய சாமி. சாமி நம்ம சாமி அவதாரே இயேசு சாமி நாம வாழும் இந்த பூமிக்கெல்லாம் பெரிய சாமி. பூமிகள் பலு கொடுப்பார் பூமிகள் கொடுப்பார் நம்பி மகள் நன்மை செய்வார் ஓடி மகள் உதவிவார் நம்ம சாமி அவர் நானே இயேசு சாமி. என்னப்பா சகேயு ஒரு பாவியான மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. சொல்லிட்டேன். இயேசு கிறிஸ்து வந்து ஒரு பெரிய மகான், அவரு நல்லவரு வல்லவரு போதுமானவரு அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டீங்க. ஆமாப்பா. அப்புறம் என்னதானே நடந்துச்சு தம்பி? அப்புறம் என்ன நடந்துச்சு? இப்படியாக அந்த சகையோ வழி அருகிற ஒரு ஆட்டத்தின் மரத்தின் மேலே ஏறி இயேசு வருவாரா 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 வந்தாரே 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 அவரை பார்க்கும்படியாக காத்து கொண்டிருந்தார். அந்த வழியாக வந்து இயேசு கிறிஸ்து நேரா வந்து சகை இந்த காட்டத்தின் மரத்துக்கு கீழே வந்து நின்னாரு. இவனுக்கு ஒரே அதிர்ச்சி. இயேசு அவரை பார்க்க சகே இயேசுவை பார்க்க ரெண்டு பேரும் பார்க்க ரெண்டு பேரும் நோக்க சகை வியக்க என்னடா இது தம்பி? இது வரைக்கும் பார்க்கும்போது அந்த இயேசு சாமி எப்ப சகையோட வாழ்க்கையில வந்தாரோ அப்போ ஒரு மாற்றம் ஒண்ணு வந்துச்சுப்பா. என்ன மாற்றம் தெரியுமா? இது வரைக்கும் சகையோ எல்லா ஜனங்களையும் அவன் குழந்தை இருந்ததுனால எல்லாரும் எப்படி பார்த்திருப்பான்? இப்படி பார்த்திருப்பாங்க, அண்ணாந்து பார்த்திருப்பான்பா. ஜனங்க அவனை எப்படி பார்த்திருப்பாங்க? ஜனங்க வந்து சகையுமே பண்றாப்புலப்பா. அழகா சொல்லுங்க தம்பி. ஆனா எப்போ இயேசு அவரோட வாழ்க்கையில வந்தாரோ அப்ப ஒரு மாற்றம் வந்துச்சுப்பா. இப்போ சகை எப்படி பாக்குறான்? எப்படி பாக்குறான்? ஜனங்கள் எல்லாம் ஜனங்களை வந்து சகையும் இதான்
இப்படி விட்டுட்டு பாருங்க இப்படி பாக்குறான் சப்பா சும்மா கலச்சா பேச மாட்டான்ப்பா. அதாவது இப்படி எட்டி பாக்குறான் எட்டி இப்போ ஜனங்கள் அவனை எப்படி பாக்குறாங்கப்பா? ஜனங்க வந்து கீழே இருந்து மேல இப்படி பாக்குறாங்க அந்த மரத்தம தம்பி மகன மாறே சகல வாழ்க்கையில வந்த மாற்றம் உங்க வாழ்க்கையில வரணும்னா இயேசு உங்க வாழ்க்கை இல்லாத வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை அடுத்தவரை சார்ந்த ஒரு வாழ்க்கையா இருக்கலாம், அடுத்தவரை எதிர்பார்க்கின்ற ஒரு வாழ்க்கையா இருக்கலாம், அடுத்தவரை கையை எதிர்நோக்கி பார்க்கின்ற ஒரு வாழ்க்கையா இருக்கலாம். ஆனா எப்போ இயேசு உங்க இடத்துல வராரோ, அந்த இயேசு உங்க வாழ்க்கையில பிரவேசிக்கிறாரோ அப்ப ஒரு மாற்றம் வரும்ப்பா. அடுத்தவர்கள் உங்களை சார்ந்த ஒரு வாழ்க்கையா மாறும், அடுத்தவங்க உங்களை எதிர்பார்க்கின்ற ஒரு வாழ்க்கையா மாறும், அடுத்தவங்க கை உங்களுடைய கையை எதிர்பார்க்கின்ற எதிர்நோக்கின்ற வாழ்க்கையா மாறுங்க. உங்க வாழ்க்கை மாறணும்னா அவன் எப்படி ஏசுகிட்டு போனானோ நீங்களும் ஏசுகிட்டு வாங்குங்க. எல்லோரும் ஏசுகிட்ட வாங்க. அவரை நம்பி கிருபை பெறுவோம், ஆசீர்வாதமோ அற்புதமே பெறுவோம். எல்லோரும் ஏசுகிட்ட வாங்க, உங்க இதயத்தை மறக்காம தாங்க. எல்லோரும் ஏசுகிட்ட வாங்க, உங்க இதயத்தை மறக்காம தாங்க. என்னப்பா அந்த சகி ரொம்ப பாவம். ஏன்பா ரொம்ப நாளமா அந்த மத்த வேலையா இருக்கிறான், அவனுக்கு கொஞ்சம் இறக்கி விடுங்கண்ணா. இவன் ஏன் சரியா உட்காந்து வரான்? பக்கத்து வீட்டுக்காரனா இருப்பானே. நகைச்சுவையா தம்பி இது நோட் பண்ணி, இது நகைச்சுவை தான். அப்படி எதுப்பா இந்த பாரு நீ பேசுறதுக்கெல்லாம் 2 ரூபாய் தான் காசு. ஏன்னா நீ எதனா பேசு. அமைதியா லூசு. தம்பி என்னதான் செய்யணும்? இயேசுவை பார்க்க நினைச்சாலும், இயேசுவை தேடி போனாலும், இயேசுவை பார்க்காதபடிக்கு, பார்க்க கூடாதபடிக்கு அவன் வாழ்க்கையில சில தடைகள் வந்துச்சுப்பா. அது எப்பேற்பட்டதானா அவனே ஒரு தடை தான்ப்பா. ஏன்னா ஹைட் கம்மியாகனால உள்ள சகையோ அதே ஒரு தடை தான்ப்பா. ஏன்னா ஜன கூட்டத்தை கொஞ்சம் ஹைட்டா உசரமா அப்படின்னா இயேசுவை பார்த்துட்டு இருக்கலாம். ஆனா அந்த குள்ளமாருக்கு ஒரு தடை தான். ரெண்டாவது பார்க்கும்போது இயேசுவை சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் சகையை இயேசுவை பார்க்காதபடிக்கு ஒரு தடை. முதல்ல அவன் குள்ளமான ஒரு தடை, ரெண்டாவது அந்த ஜனக்கூட்டெல்லாம் ஒரு தடை. இப்படியாக எவ்வளவு ஒரு தடைகள் வந்தாலும் எப்படியாச்சும் முயற்சி பண்ணி அந்த இயேசுவை எப்படிப்பட்ட சொல்றாங்களே அற்புதம் பண்ண சொல்றாங்க, முடவர் நடக்க வைக்க சொல்றாங்க, பார்வை தெரியாத சொல்றாங்க, பார்வை அடைய வைக்க சொல்றாங்க, சத்தவங்களை உயிரோடு எழுப்புறாங்க. இப்படி அற்புதங்கள் அடையாளங்கள் செய்கிற அந்த இயேசுவை எப்படியாச்சும் பார்த்தோம் அப்படின்னு நினைச்சான். தடையை மீறி என்ன பண்றான்? உள்ள பையன் வழி அருகே இருந்த ஒரு காட்டத்தின் மரத்தின் மேலே ஏறும்படியாக முயற்சி செய்யறான்ப்பா. ஏறா ஏறா என்னப்பா மியூசிக் ஏறா மீறா பயமொழிக்கு பழக்கம் இல்லைல்ல. அப்புறம் அவருக்கு பிடிக்குதானே பழக்கம். என்னப்பா மக்கள்கிட்ட வரி வசூலி செய்து காசு பிடிக்குதானே பழக்கம். கரெக்டா சொன்ன பண்ணா மாறே நம்முடைய வாழ்க்கையிலும் சரி ஆண்டவரை பார்க்கும்படியாக இயேசு சாமியுடைய வார்த்தையை எழுதும்படியாக போறப்போ சில தடைகள் வரும். அதுலயும் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு
அது நிறைய விஷயம் பேசலாம்ப்பா. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை போகும்போது தான் 8 மணிக்கு ஆராதனா 7:45 தான் தண்ணி விடுவான். ஆமாண்ணே ஆமாண்ணே. அதுல நம்ம தான் சொல்லுப்பா சொல்லு. நிறைய முறை அந்த 7 மணி டைம் சர்ச்சை லேட் ஆயிட்டு போகுதுன்ட்டு 2 மணி குளிக்க முடிச்சு தம்பி குளிக்காம போனவன் விரும்பியப்பா சொல்றாங்க தம்பி. சில தாய்மாருக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு தான் குடும்ப மேல பாசம் வந்துருப்பாருப்பா. ஒரு குழம்பு பொங்க வச்சுதான் சபைக்கு பயபக்தியா வருவாங்க. என்னப்பா கறி குழம்பு வாசம், குடும்பத்து மேல பாசம். கவிதை 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 தம்பி. கவிதை ஒண்ணு பண்ணுப்பா. சொல்லுங்க. இத கல்வெட்டுல செதுக்கி நம்ம காவல்செடி கிராமத்துல வழிவாசல்ல உட்காந்து பாப்பியா வச்சுன்னு சொல்றது ரொம்ப நாள் யோசிக்கிறீங்க. இல்லப்பா இப்பதான் பண்ணுற வேலைக்கு தம்பி. அதுலயும் சில பேரு நம்ம அக்கா மாறு இருக்கிறாங்க, அவங்க ரொம்ப பயங்கரப்பா. அவங்க சீவி சிங்காரிச்சு அலங்கரிச்சு ஜல்லு ஜல்லுன்னு ஆடி அசைந்து அலங்கரிச்சு வரும்போது சபைக்கு ஆராதனை வருவாங்கப்பா. ஆராதனைக்கு வரும்போது பாஸ்டர் யோசி பண்ணும்போது அலங்கார வாசலாரே அலங்காரமா பிரவேசிக்கும் போது அவர்கள் பாஸ்டர் அவர்கள் நிரம்ப நம்ம அக்காவாரு அந்நிய பாஷை பேச கொஞ்ச நேரத்திலே அலங்காரம் எல்லாம் அலங்கோலமாய அசிங்கமா சாரி மன்னிக்கவும் அழகாக அவங்க ஒரிஜினல் முகம் இருப்பாங்கப்பா. தம்பி வேதத்துல ஒரு வசனம் இருக்குப்பா. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் வாருங்கள் என்று சொல்லும்போது நான் மனமகிழ்ச்சியா இருக்கு என்று தாவீது ராஜா சொல்றாருப்பா. ஒரு ராஜா சொல்றாப்புல ஆலயத்துக்கு போகும்போது மனமகிழ்ச்சியா இருக்குது. இன்றைக்கு குழந்தைக்கும் அக்கா மகளே அப்பா மகளே அவையா மகளே ஆராதனைக்கு போகும்போது ஆலயத்துக்கு போகும்போது சந்தோஷமாகவும் மனமகிழ்ச்சியாகவும் உற்சாகம் போனப்பா. அப்படி போகும்போது ஆண்டவருடைய எல்லா ஆசீர்வாதங்களும் பெற்று கொள்ள முடியும். ஆனா இப்ப எப்படிப்பா சொல்லு பண்ணி பேச அப்பெல்லாம் நாங்க 8 மணிக்கு ஆராதனா 7:30 மணிக்கு போயிட்டு வேலை வாசிப்பேன். ஆமாப்பா. ஆனா இப்பெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. பயபக்தியா வாசிப்பா. அப்பதான் பழைய காலத்து சொல்றப்பா அந்த காலம் அடி 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 கைப்புரல் காலம் இந்த காலம் இதுவும் எழுப்புதலின் காலம். எழுந்திருப்பா. நம்ம இப்படி எல்லாம் கடைகள் எல்லாம் மீறி அந்த சகல இயேசுவை பார்க்கும்படியாக போறப்பா. அவன் முயற்சி செய்ததற்கு விடாமுயற்சி செய்ததற்கு கடைசியில ஒரு அற்புதம் நடந்துச்சுப்பா. என்ன அற்புதம்? ஒரு பாவி கிட்ட கடவுளே வந்து பேசுறாருப்பா. ஒரு வார்த்தை சொன்னாருப்பா, சகையுவே நீ சீக்கிரமா இறங்கி வா, நான் இன்றைக்கு உன் வீட்டிலே தங்க போகிறேன் என்று அந்த இயேசு சாமி சகையை பார்த்து சொன்னாருப்பா. இல்லப்பா பேசுப்பா அண்ணே ஏன் அண்ணே தப்பா. இது 140 வார்த்தைப்பா, 1000 வார்த்தைப்பா. ஒரு இயேசு சாமி ஒரு கடவுள் ஒரு பாவிட்டு பேசுறாருன்னா எப்பேற்பட்ட ரத்தம் பாத்தீங்கன்னா இவனுக்கு ஒரே அதிர்ச்சி. என்னடா இது ஒரு கடவுள், அவர் கடவுள் நான் பாவி என்கிட்ட பேசுறாரு. அவரு யோக்கியமானவரு நான் அயோக்கியா, அவர் பரிசுத்தரு நான் செய்தெல்லாம் அசுத்தம். இப்பேற்பட்ட ஒரு ஆண்டு வந்து பேசுறாரு அப்படின்னு ஒரே அதிர்ச்சி பாரு இவனுக்கு. ஆனா அவன் நினைச்சான் அவனோட தகுதியை பார்த்தா நான் எப்படி இருக்கிறேன் சுத்தமா பரிசுத்தமா அப்படின்ட்டு அவனுடைய தகுதியை பார்த்தான்ப்பா. நம்ம ஆண்டவர் அந்த இயேசு சாமி தகுதியை பார்க்கிற தெய்வம் இல்லைங்க, உங்க ஸ்டேட்டஸ் பார்க்கிற தெய்வம் இல்லைங்க, பாக்குறாருங்க, உங்க மனச பாக்குறாருங்க. அந்த சின்ன இதயத்துல கொஞ்சம் இடம் கொடுக்குறீங்களா அதை பாக்குறாருங்க. என்ன சொல்ல வரேன்னா உங்க தகுதி தேவையில்ல, உங்க ஸ்டேட்டஸ் தேவையில்ல, உங்க பட்டம் தேவையில்ல, உங்க பதவி தேவையில்ல. பட்ட பதவி பாட்டு
வித்தியாசமா ஆமாண்ணே. அப்படி கேக்குறேன். தம்பி, கண்டிப்பாண்ணா. வித்தியாசமா மாற்றமா அந்த சாப்பாடு இல்லையா சோறு இல்லையா பந்தையில மட்டும் வைக்கலப்பா வரவேற்புல மட்டும் வைக்கலப்பா மாற்றம் வந்துச்சுப்பா. அந்த மாற்றம் எங்க வந்துச்சுன்னா அவன் இதயத்துல வந்துச்சுப்பா. எப்ப இயேசு உங்க வாழ்க்கையில வராரோ அங்க ஒரு மாற்றம் வருங்க. அது உங்க இதயத்துல வரணுங்க முதல்ல. பின்பாக உங்க செழிப்பிலையும் வாழ்க்கையிலையும் ஆசீர்வாதத்திலையும் வருங்க. அண்ணா என்னப்பா பூரி இல்லண்ணா ஆ? பூரி இல்லண்ணா தம்பி பூரி இல்லைன்னா கொஞ்சம் பொங்கல் 4 இட்லி கொஞ்சம் இடியாப்பம் கொஞ்சம் புளிதரை வச்சுக்கணும். அண்ணா என்னப்பா பூரி இல்லண்ணா அப்படி எனக்கு பூரி என்னப்பா எங்க போல சோறு சொல்லல இல்லப்பா பூரிப்பா தம்பி மன மாற்றம் வந்துச்சு. அது எப்பேற்பட்ட மன மாற்றம் பார்க்க போகுது. இதுவரைக்கும் புடிதானே பழக்கம். இப்ப முதல் முறையா அவன் கொடுத்து பழகிறாப்பா. அவன் தன்னிடம் இருந்த ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு பங்கிட்டு கொடுத்தாப்பா. அண்ணா என்னப்பா இது போல சகை போல நம்ம இந்தியாவுல பணக்காரங்களா மாறிட்டா பணக்காரங்களா மாறிட்டா நம்ம நாட்டுல ஏன் இருக்க மாட்டானே. கரெக்டா சொன்னப்பா ஆமாண்ணா. சொல்லுப்பா. எப்படி ஏசப்பா சகை வீட்டுக்கு போனாரோ போனாரு. அது போல நம்ம நாட்டுல எம்எல்ஏ அமைச்சர் எல்லா வீட்டுக்கு போனா அவங்க பதிக்கு போனாலும் வெளியே வந்து பதி வச்சு பணம் வெளியே வந்துருமா? வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பே இல்ல. தம்பி இப்படியாக அந்த சகையு தன் ஆஸ்தியில் பாதி ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுத்தான். தான் அநியாயமா வாங்கினதை நாடத்தனியாக திருப்பி கொடுத்தான். சகையுடைய மனமாற்ற பார்த்து இயேசு அந்த இயேசு சாமி அவரை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாருப்பா. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்காரே என்று அவனை பார்த்து சொன்னாருப்பா. இந்த சகைக்கு ரொம்ப சந்தோஷம். பேசுப்பா தம்பி. அவன் எப்போ அந்த பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தானோ அப்போ அவன் பாவியா மாறினாப்பா. எப்போ அவன் பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தானோ அப்போ அவன் பாவியா மாறினாப்பா. ஆனா எப்போ அந்த இயேசு சாமிக்கு அவன் முக்கியத்துவம் கொடுத்தானோ அப்ப அவன் ஆபிரகாமுக்கே குமாரன் ஆனாப்பா. ஆக மொத்தம் அவன் நீதிமானா மாறாப்பா. அப்ப யோசிச்சு பாவன், நான் செய்த பாவங்கள் கொஞ்சம் அல்லவே, நான் செய்த துரோகங்கள் கொஞ்சம் அல்லவே, நான் செய்த பாவங்கள் கொஞ்சம் அல்லவே, நான் செய்த துரோகங்கள் கொஞ்சம் அல்லவே. ஒன்று கொடுத்தே உயர்ந்திலே கண்ணி வடித்தே நான் உயர்ந்திலே ஒன்று கொடுத்தே உயர்ந்திலே கண்ணி வடித்தே நான் உயர்ந்திலே நீ தூய்மையாகிறே நீ பட்டகாயத்தின குணமாகிறே நீ ரத்தத்தின தூய்மையாகிறே நீ பட்டகாயத்தின குணமாகிறே. மன்னிக்கும் தேவனே நீ சொல்லுறாதே, மன்னிக்கும் தேவனே நீ சொல்லுறாதே, நீ வேறும் விடமாட்டே பாவினா, நீ வேறும் விடமாட்டே பாவினா, நீ வேறும் விடமாட்டே. மரங்கள் கடந்து போனதே. என்னப்பா என்னன்னா சொல்றீங்க? என்ன சொல்றேன்? வில்லு பாட்டு. அதுதான் தெரியுதுண்ணே. இந்த சகை மனமாற்றம் அடைக்கிறான்றீங்க. ஆமா ஆஸ்தியை ஏழைங்களுக்கு கொடுத்துறான்றீங்க. கொடுத்துட்டா அவன் அநேகமா சேர்த்து வச்சு சொத்தெல்லாம் நானும் தானே குடுத்துறான்றீங்க. நான் தானே கொடுத்துட்டாப்பா. அப்போ அவன் மனமாற்றம் அடைந்தனால அவனுக்கு என்னதான் லாபம்? சொத்து போனதான் மிச்சம். தம்பி சொத்து போனது சொல்றியாப்பா. கொத்தா இவன் வந்து அதை பார்த்தே இல்லையா? கொத்தமல்லி கொத்தா நகைச்சுவை. 4வது முறையா தம்பி அவனு மாத்திரம் இல்லப்பா, அவனையும் சேர்த்து அவன் குடும்பத்துக்கும் ஆண்டவர் ஒரு விஷயம் கொடுத்தாருப்பா. அது என்னடா? ரட்சிப்பையே அவர் கொடுத்தாருப்பா. ஏன்னா மொத்த சொத்தும் போயிடுச்சு. 5 ரூபா கட்சி போச்சு. என்ன பண்ணுவேன்? என்னதுப்பா? அட சோன முத்தா போச்சா அண்ணன் கட்சி போ சொல்லடா காண்டாம இருக்கும். கட்சி போ சொன்னாரா? தம்பி நீ ஏதாவது பேசுப்பா. நீ சும்மா உட்காந்து பேசுப்பா. பேசு. இல்லப்பா அதை பத்தி சொன்னீங்க. அவளை பத்தி சொல்லுங்கப்பா. அண்ணா கட்சி பின்னாடி எனக்கு புரியல.
ரட்சிப்பு அவனுக்கு புரியல. ஆமாண்ணே. தம்பி அவன் மனமாற்றம் அடைஞ்ச ரட்சிப்பு இல்லப்பா. அவன் இழந்து போன அனைத்தையும், அதாவது அவன் இழந்து போன சந்தோஷமா, அவன் இழந்து போன சமாதானமோ, அவன் இழந்து போன ஆசீர்வாதமோ, அதையெல்லாம் சேர்த்து ஒரு மொத்தமா நீ சொன்னிய கொத்து முடி கொத்து அப்படி கொத்தா பெற்று கொடுக்குதாப்பா ரட்சிப்பு. தம்பி பேசுற வசனம் இதுப்பா. இழந்து போனதையும் தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமார் வந்திருக்கிறார். அம்மாவாரு, அப்பாவாரு, ஐயாவாரு, அக்காமாரு, தங்கம்மாரு, இன்றைக்கு உங்க வாழ்க்கை என்னெல்லாம் இருந்து போயிருக்கீங்களோ, என்னெல்லாம் காணு தேடி கொண்டிருக்கீங்களோ, அவை எல்லா பெற்று கொடுக்கும்படியாக, அவை நாம் திருப்பி கொடுக்கும்படியாக தான் அந்த இயேசு சாமியே வந்திருக்காருப்பா. அவளை கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் கொடுப்பாருப்பா. அந்த ரட்சிப்பையே உங்க வாழ்க்கையில கொடுப்பாருப்பா. அது என்னைக்கோ பார்க்காதீங்க, இன்னைக்கோ பெற்றுக்கொள்ளுங்க. இன்னைக்கு ரட்சிப்பினார், இன்னைக்கு ரட்சிப்பினார், இன்னைக்கு ரட்சிப்பினார், இன்னைக்கு ரட்சிப்பினார். நாளை நமது நரகப்பாதை விலகி செல்ல, நாளை நமது நரகப்பாதை விலகி செல்ல. வா 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 கிருபையே அழைக்குது கிருபையே. வா வா கிருபையே அழைக்குது கிருபையே. அதுமா 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 ரட்சிப்பே கிருபையே நாளே. இயேசு வந்ததே இன்னைக்கே நாளே. அதுமா ரட்சிப்பே நாளே. இன்னைக்கே இயேசுவே நம்மை நீங்க பாடு. இன்னைக்கு ரட்சிப்பினார், 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 இன்னைக்கு ரட்சிப்பினார். நாளை நமது நரகப்பாதை விலகி செல்ல, நாளை நமது நரகப்பாதை விலகி செல்ல, நாளை நமது நரகப்பாதை விலகி செல்ல, நாளை நமது நரகப்பாதை விலகி செல்ல. வா வா கிருபையே அழைக்குது கிருபையே. வா வா கிருபையே அழைக்குது கிருபையே. வா வா கிருபையே அதுமா 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 ரட்சிப்பை அதுமா அதுமா பேசுப்பா சொல்லுங்க அண்ணே. தம்பி ஊரே இந்த வில்லுப்பாட்டை பார்த்து சந்தோஷமா மகிழ்ச்சியா இவ்வளவு சோகமாகுத. அண்ணா நீங்க சொல்லும் போது என் வாழ்க்கையை ரசிக்கணும். என் வாழ்க்கை நிம்மதியே இல்லைண்ணே. ஆமாண்ணே, அதே போலதானே என் வாழ்க்கையிலும் இந்த சந்தோஷன்ற வார்த்தையை கேட்டு அதுபடி வாழ்ந்தேன் பல வருஷம் ஆகுதானே. நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நெஞ்சமே நீ கலங்காதே, நெஞ்சமே நீ இயேசுவனை உன்னங்களில் அஞ்சிடாதே, நெஞ்சமே நீ அஞ்சிடாதே. அண்ணா என்னப்பா வாழ்க்கையில சமாதானம் என்ற பேச்சுக்கே இடம் இல்லைண்ணா. அண்ணே என்னப்பா என் வீட்டுல தினமும் பிரச்சனை, தினமும் ஒவ்வொரு நாளும் ஒரு பிரச்சனையா இருக்குதுண்ணே. அதை விடுங்க, என் வீட்டில் இருக்கிற கடன் பிரச்சனை காலாங்காத்தால நான் தூங்கி எழுந்து முளைக்கதான் கடங்கார அந்த முகத்துல தான் கழுத்தை நெரிக்கிறானே. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலண்ணே. என்ன பாவமா சாபமான்னு தெரியலண்ணே. என் வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் வியாதினே. வீட்டுக்கும் ஆஸ்பத்திரிக்கும் போயிட்டு வந்து மருத்துவ செலவுல மொத்த காசு வலிஞ்சு போயிருதுண்ணே. அண்ணே இது கூட பரவாயில்ல, நான் யாரை நம்புறதுன்னே தெரியலண்ணே. கூடவே இருக்கிறான், அவன் தான் முதுகுல குத்துறானே. நான் நம்பினவங்களாம் என்னை விட்டு போயிட்டாங்க. எனக்கு இந்த உலகத்துல வாழதா சாவதானே தெரியலண்ணே. வாழ்வதா சாவதா என்று நீ எழுது புறமிடுவாய், வாழ்வதா சாவதா என்று நீ எழுது புறமிடுவாய், வாழத்தான் வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். விசாரிக்க முடிகிறான் உதயமில்லையும் இயேசுவை நேசிக்கிறான், உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறான், உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறான். நம்பி இதே பிரச்சனை தான் சகையோட வாழ்க்கையிலயும். அவன் வாழ்க்கையில சந்தோஷம் இல்ல, கவலை இல்ல, ஒரே பாடம் நினைச்ச வாக்குதாப்பா. அவ்வளவு பெரிய பணக்காரன், அவ்வளவு பெரிய பணக்காரன், ஒரு அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறான். அவன் இயேசுவை பார்க்க போறானா, அப்போ எதையோ வாழ்க்கையில இழந்துக்கிறான். பணக்காரன்னா நிம்மதியா தூக்க முடியாது, எப்ப ஐடி தெரியாது. கரெக்டா சொன்னப்பா.
அவ்வளவு பேர் பணக்காரன் ஒரு இயேசுவை தேடி போறானா அப்ப வாழ்க்கையில ஏதோ குறை தானே இருக்கு. இன்னைக்கு எவ்வளவு குறை நம்ம பார்த்தோம். இதே குறைகள்லாம் அவன் வாழ்க்கையில எல்லா குறைகளும் எப்போ மாறிச்சுன்னா அந்த இயேசு சாமி கிட்ட எப்போ வந்தானோ அந்த இயேசு சாமி எப்போ பார்த்தானோ அப்போ அவன் வாழ்க்கை எல்லாமே மாறிச்சுப்பா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில சொல்லி பார்க்கும்போது ஆண்டவர் சகைவு வாழ்க்கையில செஞ்ச அதே மனமாற்றத்தை அதே வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உங்க வாழ்க்கையில செய்யணும்னா அந்த சகையை போல நீங்களும் ஆண்டவரை பார்க்கணுங்க. அந்த சகையை போல ஆண்டவர் நீங்க தேடுங்க. ஒண்ணு கவனிக்க என்னன்னா அந்த சகையு அந்த இயேசு சாமியை பார்க்கணும் மட்டும் தான் நினைச்சான். வெறும் பார்க்க மட்டும் செஞ்சான். ஆனா அந்த இயேசு சாமி என்ன பண்ண தெரியுமா? அவரா வந்தாரு, அவரை பார்த்தாரு, அவனை பெயர் சொல்லி அழைச்சாரு, அவன் வீட்டை போய் தங்கினாரு, நச்சு பெயர் கொடுத்தாரு, அவன் வாழ்க்கையே மாத்தினாருங்க. இன்றைக்கு அப்போ நானும் அந்த இயேசுவை பார்க்க ஆசைப்பட்டேன். அந்த இயேசு என்ன பார்க்க வருவாங்க. கண்டிப்பாப்பா கண்டிப்பா. என்ன கூட நம்ம வீட்டுல கூட பிரச்சனை மாறுமானே தம்பி, எல்லா போராட்டமும் எல்லா கவலையும் உங்க வாழ்க்கையில இன்னைக்கு கூய்ந்திருக்கிற எல்லா ஜனங்க அண்ணா மாறு, அக்கா மாறு, தம்பி மாறு, தோழா மாறு, ஐயா மாறு, வாழ்க்கையிலும் சரி இதே போல கஷ்டமே உங்க வாழ்க்கையா இருக்குதா? கண்ணீரே உங்க வாழ்க்கையா இருக்கா? அண்ணே, அப்போ என்னெல்லாம் எல்லாரும் விட்டு போயிடாங்க. நான் நம்புறேன். அதனால அவங்க விட்டு போயிடுறாங்க. அப்போ அந்த இயேசு நம்பினா என்னை விட்டு போகாம இருப்பாராங்க. தம்பி, யாரு கைவிட்டாலும் யாரு மனசு மாறினாலும் அந்த இயேசு சாமி மனசு மாற மாட்டாருப்பா. எப்பவும் கூடயே இருப்பாரு. தம்பி, யாரு உன்னை கைவிட்டாலும் அந்த இயேசு உங்களை கைவிட மாட்டாருங்க. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கூட அதே கஷ்டம், அதே துன்பத்தோடு, கடன் பிரச்சனையோடு, கண்ணீரோடு, கவலையோடு, நிந்தையோடு இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கீங்களா? இல்ல இதை கேட்டு கொண்டிருக்கீங்களா? உங்க வாழ்க்கையில கூட ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியுங்க. உங்க வாழ்க்கை கூட ஆண்டவரால மாற்ற முடியுங்க. ஏன்னா 2000 வருஷத்துக்கு முன்பாக உங்களுக்காக, இதோ எனக்காக, இதோ தட்டினீராரு தம்பிக்காக, அது வாசியாரு அவருக்காக, கேட்கிறீங்களே உங்களுக்காக, தூரத்துல ஒரு பாட்டிய மக்கள் கேட்கிறாங்க, அவங்களுக்கும் சரி எல்லாருக்காக தான் அந்த இயேசு கடவுள் அவர் மனிதனாக வந்து நம்ம போல மனிதனாக வந்து பாடு அனுபவிச்சு ரத்தம் சிந்தி சிலுவையிலேயே மரிச்சாருங்க. அதைத்தான் நம்ம இப்போ அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம் லெந்து காலமாக. இன்றைக்கு அவரால உங்க வாழ்க்கையில மாற்றம் முடியுங்க. நமக்காக மரிச்சது மாத்திரமல்ல, அவர் 3ஆம் நாள் மறுபடியுமாக உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர் வாழ்கின்ற தெய்வங்க. அவர் ஜீவிக்கிற தெய்வம். அவர் ஜீவன் உள்ளவர். அவர் ஜீவன் உள்ளவர். அதனால ஜீவன் உள்ள எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அவர் அந்த பிரச்சனைகள்ல போராட்டங்கள எல்லாவற்றையும் மாற்ற முடியுங்க. உங்க வாழ்க்கையில் அதிசயம் செய்வாரு, அற்புதம் செய்வாரு. விசுவாசிக்கணுங்க. இந்த சகையை போல அவர் பார்க்கும்படியாக